சரி, அவன்டே பாடத்துக்கு போவோமே. கடைசி வகுப்புல என்ன மாத்தினாங்க? பைதர் செய்ததுல நிறுவல்கள் பார்த்துனாங்க, பக்கம் கண்ட பெருமானங்கள் பார்த்துனாங்க. இப்போ இன்றைக்கு ஒன்று புதுசா படிக்க போறோம், திரிகோண கணிதம் உண்டு. என்ன படிக்க போறோம்? திரிகோண கணிதம். சரியா? திரிகோண கணிதம். இப்போ பைதர் செய்ததுல நாங்க படிச்ச விஷயம் என்ன? செம்பக்கம் மற்ற ரெண்டு பக்கங்களையும் வச்சுக்கொண்டு செய்தனாங்க. இங்க என்ன செய்ய போறோம்டா, ஒரு செங்கோண முக்கோணி, இதுவும் செங்கோண முக்கோணி தான் படிக்க போறோம். ஏபிசி என்ற ஒரு செங்கோண முக்கோணி இருக்கு. ஏபிசி என்ற செங்கோண முக்கோணி, ஏபிசி வந்து 90 பாகை. இப்போ 90 பாகைன்னு சொல்லியிருக்கோம். சரியோ? இப்ப அங்க நாங்க படிச்சது வந்து பைதர் செட் என்ன பண்ணினாங்க, இது எக்ஸ், இது y. ரெண்டா ஏசிஎன் என்று சொன்னாங்க. ஏசியை வந்து நாங்க காணலாம். என்னென்று ஏசியின் வர்க்கம் ஏபியின் வர்க்கம் சக பிசி வர்க்கம். ஏசியின் வர்க்கம் என்பது என்ன வரும்? ஏபியோட எக்ஸ் இந்த வர்க்கம், பிசியோட y இந்த வர்க்கம். அப்ப இதைத்தான் இங்க படிச்சாங்க. அதாவது மூன்று பக்கங்களோட சம்பந்தப்பட்டது. மூன்று பக்கங்களோட சம்பந்தப்பட்டது. அப்ப ஏசி இரண்டு வரும். ஏசி வந்து வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் வர்க்கம் சக பைகள் எத்தனை படிச்சாங்க. ஏசி இரண்டு வரும். வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம் வந்து வரும். அதாவது இந்த ரெண்டு வர்க்கத்திட்ட கூட்டுத்தொகை கூட்டி போட்டு வர்க்க மூலம் எடுத்தா ஏசியா காணலாம். சரியோ? இது படிச்சாங்க தானே. அப்ப வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம் தான் ஏசி. அப்ப இங்க எக்ஸ் என்ற பக்கம் சம்மந்தப்படுது, y என்ற பக்கம் சம்மந்தப்படுது, இந்த ஏசி என்ற பக்கம் சம்மந்தப்படுது. சரியா? அப்ப மூணு பக்கங்கள் சம்பந்தப்பட்டா அது பைவரசை. திருவோண கணிதம்டா. திருவோண கணிதத்துல என்ன படிக்கும்டா, ஏதாவது ஒரு கோணம் ஒன்று சம்மந்தப்படும். இப்ப இந்த கோணம் தெரியும் 90. இந்த கோணம் ஒன்று ஏதாவது சம்மந்தப்படுமா இருந்தா இந்த கோணம் ஒரு எக்ஸ் என்று வைக்கிறேன். சின்ன எக்ஸ் கோணம். இந்த கோணத்தை y என்று வைக்கிறேன். அப்ப எக்ஸ் என்ற கோணமும் y என்ற கோணமும் ஏதாவது ஒரு கோணம் சம்பந்தப்படுமா இருந்தா, சரியோ, கோணம் சம்பந்தப்பட்டு அதே இடத்துல ஒரு பக்கமும் சம்பந்தப்படும். சரியோ? இப்ப ஏபி என்ற பக்கம் இல்லாட்டி ஏசி என்ற பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் சம்பந்தப்படும். இப்ப ஏபியும் எக்ஸ், ஏபி என்ற பக்கமும் எக்ஸ் என்ற கோணமும் சம்பந்தப்படும். இல்லாட்டி பிசி என்ற பக்கமும் எக்ஸ் என்ற கோணமும் சம்பந்தப்படும். இல்லாட்டி ஏசி என்ற பக்கமும் எக்ஸ் என்ற கோணமும் சம்பந்தப்படும். ஒரு செங்கோண முக்கோணியில ஏதாவது ஒரு கோணமும் ஏதாவது ஒரு பக்கமும் சம்பந்தப்படுமாயின் அந்த விஷயத்துக்கு பேர் தான் திருவோண கணிதம். திரிகோண கணிதம். விளங்குதா? திருவோண கணிதம் வேண்டாம். இப்ப வையண்ட எடுத்தீங்க வேண்டாம், வையண்ட கோணம் சம்மந்தப்படுவோம் வேண்டா, ஏபி சம்மந்தப்படுவோம். எல்லாட்டி வையண்ட கோணம் பிசி என்ற பக்கமும் சம்மந்தப்படுவோம். இல்லாட்டி வையண்ட கோணம் ஏசி என்ற பக்கமும் சம்மந்தப்படும். சரியோ? ஏசி என்ற பக்கமும் சம்மந்தப்படும். இப்ப நான் எக்ஸ் என்ற கோணத்தை கருதுக, அதாவது கோணம் ஏசிபியை கருதுக. கோணம் முக்கோணி ஏபிசியில், முக்கோணி ஏபிசியில் கோணம் ஏசிபியை கருதுக. ஏசிபியை கருதினீங்கன்னா இந்த கோணம் இருக்கிறாரோ, இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிறவர் வந்து எதிர்பக்கம். இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிறவர் எதிர்பக்கம். அண்டே படிச்சோமே, எதிர்பக்கம் அயல்பக்கம், செங்கோணத்துக்கு எதிர்பக்கம் அயல்பக்கம், அதே மாதிரி விஷயம் தான் இங்க. இந்த கோணத்துக்கு எதிராக இருந்தா இவர் ஏபி என்றதை சொல்லுவோம். ஏபி எதிர்பக்கம். ஏபி என்ன கோணத்துக்கு எதிராக இருக்கிறபடியா எதிர்பக்கம். இப்ப ஏபி எதிர்பக்கம் ஏன் எதிராக இருக்கபடியா இவர் பக்கத்துல இருக்கிற பிசி என்றவர் என்ன இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். அதாவது பிசி பக்கத்துல இருக்கிறார். இங்க பாருங்க, இங்க பக்கத்துல இருக்கிறார். எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறார் பிசி. அப்ப இவர் அயல் பக்கம். அப்ப பிசி என்றது என்ன? அயற்பக்கம்.
பிசி என்றது அயல் பக்கம், ஏசி சம்பகம் தான், ஏன் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் சம்பகம். அப்ப ஏசி என்றது என்ன? செம்பக்கம். மூணு விஷயம் காய்ச்சிருக்கலாம். முக்கோணி ஏபிசியில கோணம் ஏசிபியை கருதுக. கோணம் ஏசிபி என்றா இது ஏசிபி இந்த கோணத்தை எக்ஸா கருதுறோம். எக்ஸா கருதுனீங்கன்னா கோணம் இந்த கோணத்துக்கு எதிரா இருக்கிறபடியா ஏபி எதிர்பக்கம், பிசி பாருங்க பக்கத்துல, அதாவது இந்த கோணத்துக்கு இப்படி பக்கத்துல வார ஒன்று எதிர்பக்கம் தான், மற்றது அயல் பக்கமா இருக்கும். இது அயல் பக்கமா இருக்காது. ஏன்? இது செம்பக்கம், செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிறபடியா செம்பக்கம். செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிறபடியா இது செம்பக்கம். இது எப்பவுமே செம்பக்கம். ஏசி எப்பவுமே செம்பக்கம். சரியா? இது விளங்குதா விஷயம்? எதிர்பக்கம் அயற்பக்கம் செம்பக்கம் விளங்குதா? இது விளங்காடி கெடுக்கும். இது விளங்குதா பிள்ளையர்? இதற்கு எழுதி கொடுங்க. அதாவது பைதர் சேட்டத்தை வச்சு படிக்கிறது வந்து 3 பக்கங்கள் தொடர்புடையதுண்டா அது பைதர் சேட்டம். இங்க ஏசி சம்பந்தப்படுது, ஏபி சம்பந்தப்படுது, பிசி வருது. 3 பக்கங்கள் முக்கோணி ஏபிசியில 3 பக்கங்களும் சம்பந்தப்படுமா இருந்தா அது பைதர் சேட்டம். இங்க பக்கங்களுக்கு பதிலாக என்ன வரப்போகுது? கோணங்கள் வரப்போகுது. கோணங்கள் சம்பந்தப்பட போயிடும். சரியோ? கோணங்கள். அப்ப இந்த கோணத்தை கருதிக்க ஏதாவது ஒரு பக்கம் சம்மந்தப்படும். ஒரு கோணமும் ஒரு ஏதாவது ஒரு முக்கோணியில ஏதாவது ஒரு கோணம் ஏதாவது ஒரு பக்கமும் தெரியுமா இருந்தா சரியோ? இந்த கோணமும் தெரியுமா இருந்தா இந்த பக்கமும் தெரியுமா இருந்தா நாங்கள் காணலாம். எந்த பக்கத்தை காணலாம்? இந்த பக்கத்தையும் காணலாம், இந்த பக்கத்தையும் காணலாம், மற்ற இரு பக்கங்களையும் காணலாம். சரியா? இப்ப ஏதாவது ஒரு கோணம், ஒரு செங்கோணம் கீழே சொல்ற இதை எழுதி போட்டு விஷயத்தை எழுதுங்க. ஒரு செங்கோண முக்கோணியில் ஒரு செங்கோண முக்கோணியில் ஒரு செங்கோண முக்கோணியில் ஏதாவது ஒரு கோணமும் ஏதாவது ஒரு கோணமும் ஏதாவது ஒரு கோணமும் ஏதாவது ஒரு கோணமும் ஏதாவது ஒரு பக்கமும், ஒரு செங்கோண முக்கோணியில் ஏதாவது ஒரு கோணமும் ஏதாவது ஒரு பக்கமும் ஏதாவது ஒரு பக்கமும் தெரியுமெனில் தெரியுமெனில் ஒரு செங்கோண முக்கோணியில் ஏதாவது ஒரு கோணமும் ஏதாவது ஒரு பக்கமும் தெரியுமெனில் 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 திரிகோண கணிதத்தினூடாக 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 மற்ற இரு பக்கங்களை காண முடியும். மற்ற இரு பக்கங்களின் நீளங்களை காண முடியும். சரியோ? மற்ற இரு பக்கங்களின் நீளங்களை காண முடியும். சரியோ? மற்ற இரு பக்கங்களின் நீளங்களை காண முடியும். விளங்குதா சொன்ன விஷயம்? திரிகோண கணிதம்ன்றது என்னது பாவிக்கிறோம்டா, ஒரு கோணமும் ஏதாவது ஒரு பக்கம், ஏபி தெரிஞ்சிருக்கலாம், ஏசி தெரிஞ்சிருக்கலாம், இல்ல பிசி தெரிஞ்சிருக்கலாம். மூன்றுல ஏதாவது ஒரு பக்கமும் ஏதாவது ஒரு கோணம் எக்ஸ் அல்லது ஒய் ஏதாவது ஒரு கோணத்தை தெரிஞ்சு கொண்டீங்களா, அந்த கோணத்தையும் அந்த பக்கத்தையும் வச்சுக்கொண்டு மற்ற 2 பக்கங்கள், அதாவது செம்பக்கமா இருக்கலாம், இந்த பக்கம் இல்லாட்டி இந்த பக்கம் எக்ஸ் இருக்கீங்கன்னா இந்த பக்கமும் இந்த கோணமும் தெரியுமாண்டா இந்த கோணம் இந்த பக்கத்தை காணலாம். சரியோ? கீழே எழுதுவியல் எக்ஸ் காம ஏபி காம எக்ஸ்
எக்ஸின் பெருமானங்கள் தெரியுமே, பெருமானங்கள் தெரியுமெனில் ஏபி பெருமானம் எக்ஸ் பெருமானம் உங்களுக்கு தெரியுமா இருந்தா பிசிய காணலாமோ இல்லையோ, பிசிஐ பிசிக்கான ஏசியை காண முடியும். ஏசியா ஆகியவற்றின் நீளங்களை காண முடியும். விஷயம் ஏபி எக்ஸின் பெருமானங்கள் தெரியுமெனில் பிசி ஏசி ஆகிய பக்கங்களின் நீளங்களை காண முடியும். ஆகியவற்றின் நீளங்களை காண முடியும். தெரியும், ஆகியவற்றின் பக்க நீளங்களை காண முடியும். பக்க நீளங்கள் பக்க நீளம் தான். ஆகியவற்றின் பக்க நீளங்களை காண முடியும். பக்க நீளங்களை காண முடியும். சரியோ, எதுக்கு எக்ஸும் உங்களுக்கு ஏபியும் தெரியுமா இருந்தா சரியோ. இப்ப பாருங்கோ, அடுத்த திருப்பி எடுங்க அடுத்த வசனத்தை. இது முதலாவது, இது ரெண்டாவது. ஏபிக்கான இதே ஏபியை வைக்கிறேன். ஏபி இல்ல, இப்ப பிசி எடுக்கிறேன். பிசி ஏதாவது ஒரு பக்கம் தானே, ஏதாவது ஒரு பக்கம் ஏபியா இருக்கலாம், இல்ல பிசியா இருக்கலாம், இல்ல ஏசியா இருக்கலாம். பிசிக்காம எக்ஸ், எக்ஸின் பெருமானங்கள் தெரியுமெனில் பிசி முதல் ஏபி எடுக்கணும். இப்ப பிசி எடுக்கணும். பிசி ஏதாவது கோணம் சம்மந்தப்படும். எக்ஸண்ட கோணத்தை எடுத்தீங்கன்னா எக்ஸண்ட கோணத்தை வச்சுக்கொண்டே அழைக்கும். பிசிக்கு எக்ஸின் பெருமானங்கள் தெரியுமெனில் என்னதான் காணலாம், பிசியும் எக்ஸும் தெரியுமெண்டா சரியோ. ஏபியையும் ஏசியும் காணும். இப்ப பிசி எடுத்துட்டேன், பிசியை எடுத்தா ஏபி எடுக்கல, பிசியை தான் எடுத்துறேன். அப்ப பிசி தெரியுமெண்டா ஏபியையும் ஏசியும் காணும். சரியோ, ஏபி ஏசி ஆகியவற்றின் பக்க நீளங்களை காண முடியும். என்னதான் பக்க நீளங்களை காணவியல்? திரிகோண கணித தர ஆணவியல், திரிகோண கணித விதி, திரிகோண கணித தர ஆணவியல். அதை நாங்க என்னன்னு பார்ப்போம். நல்ல விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம். திரிகோண கணித தர காணலாம். அல்லாடி என்ன தெரியும், ஏசி ஆகியது பக்க நிலையை காண முடியும். பக்க திரிகோண கணிதம் காண முடியும் அப்படின்னாலும் சரி சேர்த்து திரிகோண கணிதத்தினூடாக காண முடியும். பக்க நிலங்களை திரிகோண கணிதத்தினூடாக காண முடியும். திரிகோண கணிதம் தான் முக்கியம். திரிகோண கணிதத்தினூடாக காண முடியும். திரிகோண கணிதத்தினூடாக காண முடியும். பிசிஏசி ஆகியவற்றின் பக்க நிலங்களை திரிகோண கணிதத்தினூடாக காண முடியும். திரிகோண கணித விதியினூடாக, விதி என்று சொன்னாலும் சரி, திரிகோண கணித விதியினூடாக காண முடியும். சரியோ, இப்ப விளங்குற விஷயம். ஏபி எக்ஸின் பெருமானங்கள் தெரியுமெனில் பிசி ஏசி ஆகியவற்றின் பக்க நிலங்களை திரிகோண கணித விதியினூடாக காண முடியும். அதே மாதிரி பிசி எக்ஸின் பெருமானங்கள் தெரியுமெனில் பிசி எக்ஸின் பெருமானம் தெரியுமெனில் ஏபி எதிர்பக்கம் ஏசி சம்பக்கம். அப்ப ஏபி ஏசி ஆகியவற்றின் பக்க நிலங்களை திரிகோண கணித விதியினூடாக காண முடியும். சரியோ, அப்ப ஏதாவது ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது ஒரு கோணம் தெரிஞ்சிருக்கணும். சரியோ, இப்ப என்ன எடுத்து நீங்கள் ஏசிபி எடுத்துறீங்க, இதே மாதிரி பிஎஸ்சி எடுக்கலாம் தானே. பிஎஸ்சிய அப்ப பிஎஸ்சிய இங்க கதைக்க போற விஷயம் ஒரு கோணமும் ஒரு பக்கம் விளங்குதோ. இங்க பைதரசேட்டம் என்ன செய்ய படிச்சுட்டேன் தானே. பைசன் திருப்பி இதுல கதைக்க மாட்டோம். இதுல வார கேள்வியருக்கு பைசத்தை பாவிக்க முடிய பைசத்திய திருப்பி படிக்க மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே படிச்சுட்டாங்கல்லோ. இங்க கதைக்க வேண்டிய விஷயம் ஒரு கோணமும் ஒரு பக்கம். சரியோ, அப்ப
முக்கோணி என்னத்தை போட போறியா? முக்கோணி ஏபிசியில் எதை கருத போறியா? கோணம் பிஏசி. கோணம் பிஏசியை கருதுக. அப்ப ஏபிசியில பிஏசி என்ன? பிசி வந்து என்ன பக்கம்? எதிர்பக்கம். இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற வழியா இவர் எதிர்பக்கம். எதிர்பக்கம் எதிர்பக்கம். ஏபி என்ன பக்கம்? ஏபி பக்கத்துல இல்ல இருக்கிற, பக்கத்துல இருக்கிற அயற்பக்கம். அயற்பக்கம். இவர் அயற்பக்கம், இவர் எதிர்பக்கம். இவர் என்ன? இவர் மாற மாட்டேன். அவர் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் தான். ஏசி செம்பக்கம். ஏசியில மாற்றம் இல்லை. அப்ப இதே விஷயம் தான் எழுத போறீர்கள். இப்ப என்ன எழுத போறீர்கள்? இதான் ஏபி. இப்ப வேற இந்த கோணத்தை எடுத்திருக்கிறேன். பிசி பையன் எடுத்துக்கிறேன். பிசி காம பை. இதுல என்ன வரும்? இப்ப முதலாவது எதிர்பக்கத்தை எடுத்து நான் இப்ப இதை மாத்தப்போம். பிசி காம பை. பிசி எதிர்பக்கத்தை முதலாவது எடுத்துனான். பிசி பையண்ட கோணத்தை கருதி கொண்டு பிசி எடுக்கிறேன். ஏதாவது ஒரு கோணம், ஏதாவது ஒரு பக்கம். பிசி தெரியும், பை தெரியும். பிசி காம பையின் பெருமானங்கள் தெரியும் எனில், பிசி காம பையின் பெருமானங்கள் தெரியும் எனில், ஏபி காம ஏசி இதை காணலாம். ஏபி காம ஏசி இதை காணலாம். ஏபி காம ஏசி ஆகிய பக்க நிலங்களை திருவோண கணித விதியினூடாக காண முடியும். அதே மாதிரி இரண்டாவது விஷயம் என்ன? பிசி எடுத்துனா, பிசி எடுத்தா அடுத்த என்ன எடுப்போம்? ஏபி எடுப்போம். ஏபி எடுப்போம். ஏபி எடுப்போம். ஏபி காம எக்ஸ். எக்ஸ் இல்ல, சாரி, பையா. ஏபி காம பை. ஏபி அயல் பக்கம் சரியோ? அப்ப ஏபி பை தெரியுமாண்டா? ஏபிஐ மேசியை காணலாம். சரியோ? ஏபிஐ மேசியை காணலாம். இப்ப ரெண்டுக்கும் பொதுவா ஒரு விஷயத்த கலைக்க போறேன். இப்ப எக்ஸையும் வையும் கழிச்சுட்டேன். சரியோ? இப்ப வேற இருந்தோ ஏபி கழிச்சாச்சு, பிசி கழிச்சாச்சு. சரியோ? முதல்ல அப்படித்தானே இந்த கோணத்தை எடுத்தீங்க. பிசி கழிச்சனா ஏபி கழிச்சனா. இதுக்கு ஏபிஐயும் பிசியும் கழிச்சிருக்கேன். அதுக்கு பிசியா அது மாதிரி எதிர்பக்கம் என்ன? எக்ஸுக்கு எதிர்பக்கம் ஏபி, வைக்கு எதிர்பக்கம் பிசி. சரியோ? எக்ஸுக்கு அயற்பக்கமா இருக்கிறவர் வைக்கு எதிர்பக்கமா இருக்கிறார். எக்ஸுக்கு அயற்பக்கமா இருக்கிறவர் வைக்கு இங்க வாங்க அம்புக்குறி போட்டுருக்கேன் எதிர்பக்கமா இருக்கிறார். அதே மாதிரி வைக்கு அயற்பக்கமா இருக்கிறவர் எக்ஸுக்கு என்னவா இருக்கிறார்? எதிர்பக்கமா இருக்கிறார். ஒன்று கொண்டு மாறி இருக்கு. எக்ஸ் என்ற கோணத்திற்கு ஒரு பக்கம் அயற்பக்கம்டா, வை என்ற கோணத்திற்கு அந்த பக்கம் என்னவா இருக்கும்? எதிர்பக்கமா இருக்கு. மாறி எக்ஸ் என்ற கோணத்துக்கு அயற்பக்கம்டா, வை என்ற கோணத்துக்கு எதிர்பக்கமா இருக்கு. சரியோ? இப்ப வேறங்கோ ஏபிய காய்ச்சிருக்கிறேன், பிசிய காய்ச்சிருக்கிறேன். ஆனா ஏசியா கதைக்கிறேன். இப்ப ஏசி கம எக்ஸ் கம வையில் ஏசி எக்ஸ் கம வை ஆகிய பெருமானங்களில் எக்ஸ் கம வை ஆகிய ஏதாவது ஒரு பெருமானமும் ஏசி என்ற பெருமானமும் தெரிஞ்சாலும் என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு பக்கம் தெரிஞ்சா சரிதானே. இப்ப கட்டாயம் ஏபி பிசி தெரியவும் மாட்டேங்குது. ஏசி தெரிஞ்சாலும் நாள. அப்ப நான் அடுத்ததா பொதுவா எழுத போறேன். சரியோ? பொதுவா எக்ஸ் கம வை ஆகிய ஏதாவது ஒரு பெருமானம் தெரியும். ஏதாவது ஒன்றின் பெருமானம் ஆகிய ஏதாவது ஒன்றின் பெருமானம் y ஆகியவற்றில் x, y ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றின் பெருமானம் தெரியுமென். எக்ஸ் அல்லது y ரெண்டுல ஏதாவது ஒரு பெருமானம் தெரியுமெண்டா, பெருமானம் தெரியுமெனில் பெருமானமும் ஏசி ஏசி ஏசியின் நீளமும் தெரியுமெனில் ஏசியின் நீளமும் தெரியுமெனில் ஏசி தெரியும், எக்ஸ் அல்லது y ஏதாவது கோணம் தெரியும். ஒரு பக்கம் ஏதாவது கோணம் தெரிஞ்சா தெரியுமெண்டா. பிசியோ அல்லது ஏபியோ காணலாமா இல்லையோ? காணும். ஏபி கம பிசியை காண முடியும். ஏபி கம பிசி
பக்க நீளங்களை ஏபி கமா பிசியின் பக்க நீளங்களை திரிகோண கணித விதியினூடாக காண முடியும். பக்க நீளங்களை திரிகோண கணித விதியினூடாக கணித விதியினூடாக சரியா? திரிகோண கணித விதியினூடாக காண முடியும். வெளியின விஷயம் இப்ப எக்ஸ் y ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றின் பெருமானம் ஏசியின் நீளமும் தெரியும் எனில் ஏபி பிசியின் பக்க நீளங்களை திரிகோண கணித விதியினூடாக காண முடியும். சரியோ? திரிகோண கணிதத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸ் அல்லது y ரெண்டுல ஒன்று தெரிஞ்சா ஏபி அல்ல ஏசின்ற பக்கம் செம்பக்கத்தை பற்றி காய்ச்சிருக்கிறோம். ஏசி தெரியுமாண்டா காணலாமா இல்லையோ? அதாவது ஒரு செங்கோண முக்கோணியில 3 பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கமும் ஏதாவது ஒரு கோணமும் தெரியுமா இருந்தா மற்ற 2 பக்கங்கள்ல நீளத்தை காணலாம். அது என்னவா இருக்கலாம்? சரியோ? செம்பக்கமா இருக்கலாம், அயற்பக்கமா இருக்கலாம், எதிர்பக்கமாவும் இருக்கலாம். விஷயம் விளங்குதோ? இதை விளங்காட்டி கேடுங்கோ. ஓகே அவளியல், அடுத்த இதுக்கு போகணும், டக்குன்னு சொல்லணும். விளங்கலையா கேட்கலாம். விளங்கிட்டா விளங்கலையா? பிள்ளைகள் கதைக்கிறது கேட்குதா? விளங்க இல்லையா? ஏன் பிள்ளைக்கு விளங்கல? சரி, திருப்பி யோகா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த வேற ஒரு விஷயம் இல்ல. சரியோ? ஒரு செங்கோண முக்கோணி எடுங்க. செங்கோண முக்கோணி ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி தானே? செங்கோண முக்கோணி. இப்ப இதுல இருக்கிற விஷயம் என்ன? திரிகோண கணிதம் வேண்டாம். ஏதாவது ஒரு பக்கத்தின் நீளமும் ஏதாவது ஒரு கோணம் தெரியுமெண்டா. இது 90 இதை விடுங்க. இது தெரியும் ஏற்கனவே. இது தெரியாது. அப்ப இந்த கோணமோ அல்லது பக்கத்தின் நீளம் ஏதாவது தெரியுமோ வேண்டா மற்ற 2 பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் 2 பக்கத்தின் நீளத்தை காணலாம். 3 பக்கம் தானே முக்கோணிக்கு. அப்ப ஒரு பக்கமும் ஒரு கோணமும் தெரிஞ்சா மிச்சம் இருக்கிற 2 பக்கம் தானே. அப்ப 2 பக்கத்தின் நீளத்தை காணலாம். சரியோ? உங்களுக்கு விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் பாடத்துக்குள்ள போயில. சரியோ? அப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்ப இந்த எக்ஸாண்ட கோணத்தை எடுத்தீங்களா? எக்ஸாண்ட கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் என்ன? ஏபி தானே. ஏபி எதிராக இருக்கிறபடியா, அதாவது அம்புக்குரிய பாருங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிற வேற ஒப்பாசிட்டா இருக்கிறார். இப்ப ஒரு ஆள் இப்படி இருக்கிறாருண்டா, இவர் இஞ்சால இருக்கிறாருண்டா, இவர் இப்படி இருக்கிறாருண்டா, இது இந்த முக்கோணிக்கு இந்த சௌரம் பாருங்க எதிரால இருக்குது. அப்ப இவர் எதிரா இருக்கிறார். இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு ஆள் 2 எதிராக தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இது இந்த கோணத்துக்கு எதிராக இந்தியாவில இது முன்னுக்கு இருக்கிறபடியா இவர் எதிர்பார்க்க, இவர் பக்கத்துல இருக்கிறபடியா இவரா எதிர்பார்க்க. இது சம்பக்கம். இது ஏற்கனவே சம்பக்கம் தான். செங்கோணத்துக்கு எதிரான செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் சம்பக்கம். அப்ப செம்பக்கம் இது எதிர்பக்கம், இது அயல் பக்கம். எதுக்கு? எக்ஸ் என்ற கோணத்துக்கு. இப்ப வையண்ட கோணத்தை பாத்தீங்கன்னா வையண்ட கோணத்துக்கு எதிராக இருக்கிறவர் இந்த பாருங்க பிசி எதிராக இருக்கிறார். அப்ப எதிர்பக்கம், இவர் அயல் பக்கம். செம்பக்கம் மாறும். சரியோ? அப்ப ஏபி வை ஆகிய பெருமானங்கள் தெரியுமாண்டா சரியோ? முதல் சொல்றேன் பாருங்க. இதுக்கு எக்ஸ வச்சு கொண்டு கதைக்கிறேன், வைய கதைக்கிறேன், எக்ஸ கதைக்கிறேன். எக்ஸுக்கு எக்ஸ் என்ற கோணமும் ஏபி என்ற கோணம், ஏபி என்ற பக்கம் உங்களுக்கு தெரியுமாண்டா. எக்ஸ் என்ற கோணமும் ஏபி என்ற பக்கமும் தெரியுமாண்டா என்னத்தை காணலாம்? ஏசிய காணலாம், பிசிய காணலாம். எக்ஸ் என்ற கோணத்துக்கு ஏபி என்ற பக்கம் தெரியுமா இருந்தா ஏதாவது கோணம் தெரியணும், ஏதாவது பக்கம் தெரியணும். இப்ப நான் எக்ஸ் என்ற கோணத்தை வச்சு ஏபி தெரியுமான்னு சொல்றேன். ஏபி தெரியும், எக்ஸ் என்ற கோணம் தெரியுமாண்டா மற்ற 2 பக்கங்களை காணலாம். பிசிஏ காணலாம், ஏசிஏ காணலாம். அதே மாதிரி தான் எக்ஸ் என்ற கோணத்துக்கு இப்ப பிசி தெரியுமாண்டா, பிசி தெரியுமாண்டா, இந்த பக்கம் தெரியுமாண்டா, ஏபி மற்ற 2 பக்கம் என்ன? ஏபியும் ஏசி. அப்ப ஏபிய காணலாம், ஏசிய காணலாம். அதாவது ஒரு முக்கோணியில, செங்கோண முக்கோணியில ஒரு கோணமும் ஒரு பக்கமும் தெரியுமா இருந்தா மற்ற 2 பக்கங்களை காணலாம். இப்ப எக்ஸ் என்ற கோணத்தை வச்சு கூட கலைக்கிறேன் பாருங்க.
ஒன்று ஏபி என்ற பக்கம் தெரியும்னு சொல்றேன், இன்னொன்று பிசி என்ற பக்கம் தெரியும். இப்ப ஏசி என்ற பக்கம் தெரியும்னு சொல்றேன். ஒன்று ஏபி தெரியும், ஒன்று பிசி தெரியும். இப்ப சொல்ல போறது ஏசி தெரிய போகுது. எக்ஸ் என்ற கோணத்துக்கு செம்பக்கம் தெரிய போகுது. இது செம்மதிரான பக்கம் செம்பக்கம் தானே. அப்ப ஏசி தெரிய போகுது. ஏசி தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த பக்கம் தெரியுமாண்டா எக்ஸ் என்ற கோணமும் தெரியும். எக்ஸ் 30 வகை 40 வகை ஏதாவது ஒரு கோணம் தெரியும். கோணத்துல பெருமானம் தெரியும். தெரியும். அப்ப இந்த கோணம் தெரியுமாண்டா இந்த கோணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னத்தை காண போறோம்? இந்த கோணத்தை வச்சுக்கணும். இந்த பக்கம் தெரியும். அப்ப இந்த பக்கமும் இந்த கோணம் தெரியுமாண்டா இந்த ரெண்டு பக்கத்தையும் காணலாம். இது இந்த பக்கமும் இந்த கோணமும் தெரியுமா இருந்தா இந்த ரெண்டு பக்கத்தையும் காணலாம். சரியோ? இதான் விஷயம் முக்கியம். சரி, இதே மாதிரி தான் வையண்டு பாத்தீங்கன்னா வையண்டுக்கு இந்த பக்கம் தெரிய போகுது. இந்த பக்கம் தெரியுமான்னு சொல்றேன். எந்த பக்கம்? இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும். வையண்ட பக்கம் இதுக்கு பிசி என்ற பக்கம் தெரியும். பிசி தெரியுமாண்டா ஏசிய காணுவியல். ஏசியில ஏபிய காணுவியல், ஏசிய காணும். சரியோ? எது? இந்த பிசி என்ற பக்கம் தெரியுமா இருந்தா பிசி என்ற பக்கம் தெரியுமா இருந்தா ஏபிய காணுவியல், ஏசிய காணுவியல். இப்ப உங்களுக்கு ஏபி தான் தெரியும் வைக்கும். ஏபி என்ற பக்கம் தெரியும். ஏபி என்ற பக்கம் தெரியுமாண்டா ஏபி என்ற பக்கம் y என்ற கோணமும் தெரியுமாண்டா ஏசிய காணலாம், பிசியையும் காணலாம். ஏசியையும் காணலாம், இது மற்ற ரெண்டு பக்கத்தை காணுவீங்க. ஏதாவது ஒரு கோணமும் ஏதாவது ஒரு பக்கம் தெரியுமாண்டா மற்ற ரெண்டு பக்கத்தை காணுவீங்க. மிஞ்சிதான் இந்த ரெண்டு பக்கத்தையும் காணிக்கிறேன்னா சரி காணலாம். சரியோ? இப்ப y என்ற கோணத்துக்கு இப்ப ஏசி என்ற பக்கம் செம்பக்கம் தெரியுமாண்டா இந்த கோணமும் தெரியும், இந்த பக்கமும் தெரியும், செம்பக்கம் தெரியும். வேண்டா இந்த ரெண்டு பக்கமும் காணலாம். ஏசி ஏபியையும் காணலாம், பிசியையும் காணலாம். இவ்வளவு விஷயம். சரியோ? இப்ப விளங்கிடுதா? ஒன்றுமே நான் சொல்லல. ஒரு பக்கமும் ஒரு கோணம் தெரியுமாட்டா மற்ற ரெண்டு பக்கத்தை காணலாம். அவ்வளவுதான் விஷயம். அதான் விரிவா பார்த்துருக்கிறோம். ரெண்டு கோணத்தை பற்றி விரிவா பார்த்துருக்கோம். இப்ப விளங்கிடுதா? எல்லாம் கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு கேளியல் செய்ய விளங்குமே. அங்கால கேளியல் இருக்கு, நிறைய கேளியல் இருக்கு. இப்ப ஒன்று தானே சும்மா ஒரு முக்கோணி தான் பார்த்துருக்கிறான். சரியா? ஓகேயா? அடுத்த விஷயத்துக்கு போமா? விளங்காட்டி கேட்கலாம். பிள்ளைகள் ஓகேயா? போர்ட் கிளியரா தெரியுதானே? ஓகே, விளங்கினா சரி. ஏன்னா இது விளங்காடி கஷ்டம் என்றாலும் விளங்காடியும் பிரச்சனை இல்லை. அடுத்த இது விஷயம் பார்க்க விளங்கும். சரி, சின்ன சின்ன கேள்விகள் பார்க்க போறோம். உங்க புத்தகத்துல இருக்கிற கேள்வி தானே புத்தகம் சொல்லுவீங்களா? புத்தகத்துல இருக்கிறது கேஎல்எம் என்ற ஒரு முக்கோணி இருக்கு. சரியோ? கேஎல்எம் என்ற முக்கோணம் அப்ப எல் செல்மோனம் அதாவது அந்த செல்மோனம். அப்ப இதுல இருக்கிற பக்கங்களை முதல்ல எழுதும் பார்ப்போம். கேஎம்ன்றது என்ன? கேஎம் என்ன பக்கம் எழுதுவோம்? கேஎம். அடுத்தது கேஎல். சரியோ? என்ன கோணத்தை கருதுவோம்? முதல்ல நான் ரெண்டு கோணத்தையும் கருதுவோம். கே எம் எல். முக்கோணி கேஎல்எம்மில் முக்கோணி கேஎல்எம்மில் அதே விஷயம் தான். முதல் பார்த்த விஷயம் தான். கேஎல்எம்எல் கேஎம்எல்ஐ கருதுக. கோணம் கேஎம்எல்னா இந்த கோணம் கருதுக. கேஎல்ன்றது என்ன? அதே மாதிரி கேஎம், அதே மாதிரி எல்எம். சரியோ? தக்க நடுங்க பார்ப்போம். அதே மாதிரி மற்ற கோணத்தையும் கருதுவோம்னா எது? கேஎம்எல் பார்த்தாச்சு இந்த கோணம். அடுத்தது இந்த கோணம் எல்கேஎம். ஏன் ரெண்டு நாளுக்கு ரெண்டு விளங்குதா? வேற வேற குணம் இல்லை. ரெண்டு குணம் சமன் இல்ல. சமனா இருக்கலாம், சமன் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது. அதான் வேற வேற இந்த காட்டுதான் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுனா முதல் இதுல. சரியோ? இப்ப வேறங்கோ கேஎல்எம்எல் கேஎம்எல் வைக்கிறதுங்க. அதே மாதிரி அடுத்த இதுல முக்கோணி கேஎல்எம்எல் என்னதான் கருதுவியல்? எல்கேஎம்.
கோணம் எல்கேஎம் கருதுக. கோணம் என்ன செய்யணும்? எல்கேஎம் முதல்ல என்ன செய்யணும்? இது கேண்ட கோணத்துக்கு மேலே கேண்ட கோணம், இது கேண்ட கோணம் தானே, என்னுடைய கேண்ட கோணத்துக்கு மேல ஒப்பி போடுறோம். இது வட்டினே தானே எல்கேஎம். சரியா? என்ன அது தெரியும். எந்த கோணத்தை கதைக்கு எம் கோணம் வேண்டா, எம்முக்கு மேல ஒப்பி வரணும். எல்எம்கே. சரியா? எல்எம்கே இல்லாட்டி கேஎம்எல். எம்முக்கு மேல ஒப்பி இருந்தா சரி. எப்படிமா எல்எம்கே எழுதுதான் இல்ல கேஎம்எல் எழுதுதான், அது பிரச்சனை இல்லை. சரியா? இதுல என்ன சொல்ல முடியாது? எல்எம் கேஎல் கேஎம். டக்குனு நிறுத்தமாகும். கேஎல்ன்றது இந்த கோணத்துக்கு இந்த கோணம் கேஎம்எல் தானே, இந்த கோணத்தை காய்ச்சிருக்கேன். இந்த கோணத்துக்கு எதிராக இருக்க பக்கம் என்ன? கேஎல் எதிர்பக்கம் தானே, அப்ப கேஎல் எதிர்பக்கம். எதிர்பக்கம் எல்லாம்ன்றது என்ன? அயற்பக்கம். கேஎம்ன்றது என்ன? கேஎம் கேஎம் சம்பக்கம் தானே, சங்கோணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சம்பக்கம். எல்லாம்ன்றது என்ன? அயற்பக்கம். எல்லாம்ன்றது என்ன? இதுல முக்கோணி கேஎல் எல்கேஎம். எல்கேஎம் இந்த கோணம், இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் இந்த கோணம். எல்லாமே என்ன? எதிர்பக்கம். கோணம் மாற எதிர்பக்கம் அயற்பக்கம் மாறும். இப்ப பாருங்க, இதுக்கு எல்லாம் என்னோட வந்தது, எல்லாம் அயற்பக்கமா வந்தது. இந்த கோணத்தை கருதிக்கு எல்லாம் எதிர்பக்கமா வருது. விளங்குதா சொல்ற விஷயம்? அங்க அயற்பக்கம் வேண்டாம், இங்க எதிர்பக்கம். அங்க எதிர்பக்கம் வேண்டாம், இங்க அயற்பக்கம். இப்ப கேஎல்ல பாருங்க, கேஎல் கேஎல் வந்து என்ன வரப்போகுது? இந்த கோணத்துக்கு இந்த கோணத்தை கருதிக்க கேஎல் என்ன வரப்போகுது? இந்த கோணத்தை கருதிக்க கேஎல் அயற்பக்கம். இங்க பாருங்க, கேஎல் எதிர்பக்கமா இருந்தது, இங்க அயற்பக்கமா வரும். அப்ப கேஎம்ன்றது என்ன? கேஎம். தெரியும். கேஎம்ன்றது என்ன? செம்பகம். செல்மான முக்கோணில ஒரு கோணமும் ஏதாவது ஒரு பக்கமும் தெரியுமா இருந்தா மற்ற ரெண்டு பக்கங்களை காண முடியும். சரியோ? சரியா? இது விளங்கிட்டுதா? அதே மாதிரி இந்த கேள்வி தெரியும். தீக்குவாரண முக்கோணி இருக்கு. உங்களோட முக்கோணில எஸ்கியூஎஸ் ஆர்கியூஎஸ் இருக்கிறாங்க. நான் தீக்குவாரண போட்டுக்கிறேன். இதன் மாதிரி செய்யும். சரியா? முக்கோணி தீக்குவார்ல உங்களுக்கு இந்த கோணம் பாருங்க 92 வந்திருக்கு. அப்ப செங்கோண முக்கோணி தானே திரிகோணம் தான் பாவிக்கலாம்னு சொன்னான். அப்ப அயற்பக்கங்கள் எதுக்கு போடுது? செங்கோண முக்கோணியை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுதான் செங்கோண முக்கோணி, இது செங்கோண முக்கோணி. அப்ப கோணம் என்னத்தை கருதணும்? நீங்க இந்த கோணத்தை கருதணும். அதே மாதிரி இந்த கோணத்தையும் கருதணும். சரியோ? அதே மாதிரி இந்த கோணத்தையும் கருதுங்க. அதே மாதிரி இந்த கோணம். சரியா? ஒருக்கா 2 தரம், இது 3 தரம், இது 4. சரியா? அவங்க அடையாளப்படுத்துற காண்டி போட்டுருங்க. எல்லாத்தையும் எழுதுங்க. எக்ஸ் அண்டு போடுங்க, இல்லை ஒய் அண்டு போடுங்க. இது செட் அவுட். விளங்கா? ஒரு விஷயம் விளங்கா? இது எக்ஸ் அண்ட போனோம், இது ஒய் அண்ட போனோம், இது செட் அண்ட் போனோம், இது அவுட் அண்ட போனோம். அப்ப இந்த முக்கோணிக்கு பாவீங்க. அப்ப இதுல எக்ஸ் அண்ட போனம் வரும், ஒய் அண்ட போனோம், இதுல செட் அவுட். அப்ப
சரியோ விளங்குதா? இப்ப இந்த முக்கோணிக்கு வர போறோம். முக்கோணி PQS PQS ஐ கருதுக. PQS கருதுனீங்கடா முக்கோணி என்ன PQS என்ன சாரி PQS என்ன கோணத்தை கருதுவோம். முக்கோணி கோணம் PQS QPS போனா QPS தான் முதலாவது. QPS ஐ கருதுக. முக்கோணி PQS ல QPS என்ன x என்ற கோணம் x கருதட்டா. x கருதினா QS என்ன அதே மாதிரி PS அதே மாதிரி PQ. சரியோ? அதே மாதிரி வேற என்ன கருதியா முக்கோணி PQS ல கோணம் என்ன PQS இந்த எழுதுமாகும் என்ன QS என்ன எதிர்பக்கம் தானே இந்த கோணத்துக்கு எதிராக இருந்தபடியே நோக்கம் எதிர்பக்கம். PS என்ன x பக்கத்துல இருக்கிற அயற்பக்கம். PQ என்ன செங்கோணத்துக்கு செங்கோணம் இல்ல செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் என்ன செம்பக்கம் தானே PQ செம்பக்கம். ஏன் இந்த கோடில இந்த கோணம் இந்த கோணம் இந்த கூட்டுத்தொகை 180 தானே இது 92 இது 90 தானே இருக்கும். ஏன் அடுத்துள்ள கோணம் இந்த கூட்டுத்தொகை 180 அப்ப 180 90 கழிச்சா திருப்பி 90 தானே வரும் செம்பகம். இப்ப முக்கோணி PQS ல PQS ஆ கருதும் இந்த கோணம் Q கோணம் Q கோணம் இல்ல PQS Q கோணம் வேண்டா இந்த பெரிய கோணம் என்ன விளங்குதா PQS வேற PQR வேற Q வேண்டா கோணம் வந்து போடக்கூடாது விளங்குதா PQS ம் PQR ம் சமனா இங்க Q வேண்டா PQS ம் PQR ம் சமனம் சமன் இல்ல. ஏன் PQS இந்த கோணம் PQR இந்த பெரிய கோணம் இந்த கோணத்தை y-ஐயும் z-ஐயும் கூட்டினா தான் PQR y-ஐயும் z-ஐயும் கூட்டினா PQR Q வந்து PQS என்றது y சமன் இல்ல தானே y-யும் y-z-ம் சமனே y-சாக z-ம் சமனே இல்ல தானே. சரியா? PS என்ன PS க்கு என்ன முடியும் y-க்கு எதிரானது எதிர்பக்கம் தானே எதிர்பக்கம். PQன்றது என்ன அழகு எப்பவுமே செம்பக்கம் இது செம்பக்கம் தானே செங்கோணத்துக்கு எதிராக இருக்கும். QS என்றது என்ன QS y-என்ற கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற இஞ்சாலையில இருக்கிற y-க்கு பக்கத்துல இருக்கிற அப்ப அயற்பக்கம். ஒரு கோணத்துக்கு உண்டு எதிர்பக்கம் மற்ற பக்கம் என்ன அயற்பக்கம். செம்பக்கமே செம்பக்கமே இருக்காது ஒரு கோணத்துக்கு ஏன் செங்கோணத்துக்கு எதிரானதான் செம்பக்கம். அதே மாதிரி மெத்தது காணவியல் SQR முக்கோணி SQRல என்ன காணவியல் முக்கோணி SQR SQR ல SQ இதற்கான கோணம் SRQ சின்னனா போட்டேன் SRQ ஐ கருதுக. அப்படின்னு SRQ ஐ கருதுனீங்க W என்ற கோணத்தை கருதுடா. QS என்ன QS எழுதுவோம் QS SR QR QS என்ன இந்த பக்கம் இந்த கோணத்துக்கு எதிராக தானே இருக்கிற அப்ப இது என்ன எதிர்பக்கம் தானே எதிர்பக்கம். SR என்ன இந்த கோணத்துக்கு கீழே இந்த சைட்ல இருக்கிற ஒன்று எதிர்பக்கம்னா மற்றது என்ன அயற்பக்கம் தானே பக்கத்துல இருக்கிற ரெண்டோடைய அயற்பக்கம்.
வேற என்ன செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் QR அது சம்பக்கம் தானே செங்கோணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அதே மாதிரி முக்கோணி என்னத்துக்கு ஓடியல் SQRல திருப்பி அந்த கதைப்பியல் முக்கோணி SQR கோணம் SQR கருதுக SQR கருதுக SQ என்னோட ஓடியல் SQ SR QR SQ SR QR SQ என்னவாக இந்த கோணத்துக்கு SQ பக்கத்துல இல்ல இருக்க இந்த கோணத்துக்கு பக்கத்துல இப்படி வார எதிராக இருக்கு எதிராக இருக்கிறது SR பக்கத்துல இருக்கிற இங்க இப்படி சைடா இருக்கு பாருங்க அப்ப SQ என்ன பக்கம் அயற்பக்கம் SR என்ன பக்கம் இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கு SR என்ன எதிர்பக்கம் QR என்ன QR செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் QR அதை விட எப்பவுமே செம்பக்கம் QR என்ன பக்கம் சரியா இது விளங்காதாக்கள் கமெண்ட் பண்ணுங்க சின்ன விஷயம் செம்பக்கம் எது பக்கங்களா பார்த்து போட்டிருக்கிறோம் சரி எழுதி போட்டீங்களா எல்லாம் விளங்காடி கேளுங்க விளங்காடி தாராளமா கேட்கலாம் சின்ன விஷயம் இது செம்பக்கம் இது ஆயற்பக்கம் மட்டும் கண்டிருக்கிறோம் எந்த கோணத்தை கருதுகிறோ அந்த கோணத்தை பொறுத்து சரியோ இவ்வளோ நேரம் வந்து ஒரு கோணத்தையும் பக்கத்தையும் கழிச்சினாங்க என்னத்தை கழிச்சினாங்க கோணத்தையும் ஒரு பக்கமும் தெரியுமாண்டா மற்ற பக்கத்தை காணலாம் சரியோ இன்னொரு விஷயம் இருக்கு திருவோணானதுல இன்னொரு விதி இருக்கு அதைத்தான் படிக்க போறோம் திருவோண கணித வீதங்கள் சரியோ அப்ப திருகோண கணித வீதங்கள்டா திருகோண கணித வீதங்கள் இந்த பக்கங்கள் இருக்கல்லோ மூன்று பக்கங்கள் இந்த KLN என்ற முக்கோணியில KM இருக்கு KL இருக்கு LM இருக்கு இந்த மூன்று பக்கங்கள் ஒன்றுக்குண்டான விகிதங்கள் என்று கொண்டு வருமல்லோ திருவோண கணித விகிதங்கள் ஒன்றுக்குண்டான விகிதங்களைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்டா கோணங்கள் ஒரு சிறப்பு பெயரால சொல்லுவோம் விளங்குதா இந்த பக்கங்கள் மூன்று KLM என்ற முக்கோணியில மூன்று பக்கங்கள் இருக்கல்லோ மூன்று பக்கங்களே ஒவ்வொரு பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்களை வந்து கோணத்தின் சிறப்பு பெயரால சொல்லுவோம் சரியோ அப்ப சிறப்பு பெயரால சொல்லுவோம் முதல்ல இவ்வளத்தையும் எழுதுங்க கோணங்கள்ட சிறப்பு பெயரால வச்சு சொல்றதுதான் இனி படிக்க போறோம் அப்ப இதை எழுதி போட்டு சரி அழிக்கட்டா நேரம் போய் கொண்டிருக்கு முக்கோணி செங்கோண முக்கோணி எடுத்துக்கா ABC பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் இருக்குல்லோ ABங்கள் AC சரியோ அதே போல BCங்கள் AC
இந்த கோணத்தை வச்சுக்கொண்டு கதைக்கிறேன். இந்த கோணம் ஒரு எக்ஸ் அதாவது முக்கோணி ஏசிபியை கருதுறேன். எக்ஸண்ட கோணத்தை கருதி கொண்டு கதைக்கிறேன். அப்ப ஏபி ஏசி என்ற ஒரு பெருமானம் இருக்கு. பிசி எங்கள் பிசி என்றது இந்த எக்ஸண்ட கோணத்துக்கு பிசி அயற்பக்கம், ஏபி எதிர்பக்கம். அப்ப இவர் எதிர்பக்கம், ஏசி என்றது என்ன செம்பக்கம். இவர் செம்பக்கம் தான். இவர் எக்ஸண்ட கோணத்துக்கு என்ன அயற்பக்கம், இவர் எதிர்பக்கம். சரியோ? பிசி எங்கள் ஏசி. அதே மாதிரி ஏபி எங்கள் பிசி. சரியோ? இப்படி பக்கங்களுக்கு இடையிலான வீதங்களை போட்டுடுறான். சரியோ? எதை எக்ஸண்ட கோணத்தை கருதி கொண்டு. சரியோ? அதே மாதிரி இப்ப வையண்ட கோணத்தையும் கருதலாம். வையண்ட கோணத்தையும் கருதலாம். இப்ப பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் ஏபி இன்கள் ஏசி. இதுக்கு ஒரு பெருமானம் தருமா இல்லையோ, இதுக்கு ஒரு பெருமானம் தருமா இல்லையோ வேறு. அப்ப இந்த பெருமானத்தை இப்ப இந்த பெருமானம் ஒரு பெருமானமா இருக்க போகுது. இது ஒரு பெருமானம் வரும், இதுல ஒரு பெருமானம் வரும், இதுல ஒரு பெருமானம் வரும். இந்த 3 பெருமானங்களும் என்ன மாதிரி வரும்? அந்த எக்ஸ் என்ற கோணத்துக்கு சிறப்பு பெயர், ஏதாவது ஒரு சிறப்பு பெயர் கொடுக்க இந்த பெருமானங்கள் வரும். தெரியும்? எக்ஸுக்கு சிறப்பு பெயர் கொடுக்க இந்த பெருமானங்கள் வரும். அது என்னன்னு காணப்போம். தெரியும்? உங்களுக்கு விஷயம் பக்கங்களுக்கு இடையிலான வீதங்கள் போட்டது விளங்கினதா? அதாவது இதை வச்சுக்கொண்டு ஏபி ஏசி, அதே மாதிரி பிசி ஏசி, இங்கேயும் ஏசி, இங்கேயும் ஏசி. ஏபி பிசி. சரியோ? ஏபி பிசி எல்லாம் விளங்கப்படுத்துவேன். முதல்ல விஷயம் பக்கத்துல விகிதங்களுக்கு ஒரு பெருமானம், 3க்கும் ஒரு பெருமானம் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நீ விஷயத்துக்குள்ள போவோம். அப்ப தலையங்கத்தை போடணும்னா திருவோண கணித விகிதங்கள். தலையங்கம் திரிகோண கணித விகிதங்கள். இந்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்களை தான் படிக்க போறோம். சரியோ? திரிகோண கணித விகிதங்கள். தலையங்கம் வந்து ஓடிய திரிகோண கணித விகிதங்கள். இப்ப இன்னொன்று சொல்லியிருக்காரு, செயற்பாடு சொல்லியிருக்கிற எக்ஸோவை ஆகிய புயங்களோடு 11 சென்டிமீட்டர் இருக்கத்தக்க 30 ரூபாய்க்கு ஆக உள்ள எக்ஸோவை வரைக, எக்ஸோ வைய வரையட்டான். சரியோ? அப்ப இந்த புயம் ரெண்டுமே 11 சென்டிமீட்டர். சரியோ? இது எக்ஸ், இது y. சரியா? இந்த 2 புயங்களும் எக்ஸோ ஓவை ஆகிய புயங்களும் 11 சென்டிமீட்டர் ஆக இருக்கத்தக்க. அப்ப ஓவையும் ஓவை எக்ஸ் எத்தனை? இது 11, இதுவும் 11, இதுவும் 11. சரியோ? 11 சென்டிமீட்டர். அப்ப இருக்கிறதுக்கு தக்கதாவது 30 வகை உள்ள எக்ஸோ ஒய் வரைக, எக்ஸோ ஒய்யே வரையட்டான். எக்ஸ் ஓ ஒய். இந்த கோணம் 30 வகை. உங்களுக்கு ஆக்கிறது தெரியுங்க, அமைப்புல வச்சிருப்பியல் என்ன செய்வியல்? பட்டாரியா வச்சு என்ன செய்யணும்? இந்த போட்ட பயணம் செய்து என்ன செய்யறது? இதுல 30 வகை என்ன செய்வியல்? பட்டாரியை வச்சிருக்கிற தெரியும் தானே? 60 வகை 60 இது சம உருவாக்கி தானே 30 வகை. அதை போய் பயணம் செஞ்சு வீடமா நீட்டி விட்டா சரி. பக்கம் ஓவை வழியே ஓவிலிருந்து 2 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் தூரங்களில் முறையே பீக்கம கியூஆர் ஆகிய புள்ளிகளை குறிக்க ஓவை வழியா. இதான் ஓவை. இந்த பக்கத்தின் வழியா பீக்கம கியூஆர் ஆகிய புள்ளிகளில் இருந்து ஓவை வழியா ஓவில் இருந்து, இந்த ஓவில் இருந்து 2,4,7 சென்டிமீட்டர் தூரங்களில் முறையே பீக்கம கியூஆர் ஆகிய புள்ளிகளை குறிக்கிறார். சரியோ? இதுல நான் பி என்ற புள்ளியை குறிக்கிறேன். 2 சென்டிமீட்டர். சரியோ? இது 2 சென்டிமீட்டர். மொத்தம் 11 பேர் 9 பேருக்கு உண்டு. 4 இந்த 6 6 பேரும் 13 பேர். சரி, ஓவிலிருந்து 2 சென்டிமீட்டர், ஓவை இது 2 சென்டிமீட்டர் வருது. அடுத்தது என்ன? பி. அடுத்தது கியூ. கியூ என்ற புள்ளியை பாருங்க, இங்க போடுறேன். இது மொத்தம் எத்தனை? ஓகேவா சொல்லிடுறேன் 4 சென்டிமீட்டர். அப்ப இந்த இதுவும் சமனா இருக்கும். இது 2 சென்டிமீட்டர், இதுவும் என்ன 2 சென்டிமீட்டர். பிக்கு 2 சென்டிமீட்டர். சரியோ? அடுத்தது ஓஆர் எத்தனை சொல்லிடுறார்? 7 சென்டிமீட்டர் சொல்லிடுறார். அப்ப இது 4 இது 3 இருக்கும். நம்ம கொஞ்சம் பெருசு. அதான் விஷயம். இது 3 சென்டிமீட்டர். சரியா? அப்ப ஓஆர் எத்தனை? 7 சென்டிமீட்டர் 2 பேர்.
ஓஆர் 7 சென்டிமீட்டர். இதில் 4 சென்டிமீட்டர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பை சரியா விளங்குதா? இதான் மூளையில அமைப்பு சொல்லிக்கிறேன். இப்ப என்ன சொல்றாருண்டா, மூலைவட்டத்தை பயன்படுத்தி அல்லது வேறு முறை பீகோமெட்ரி ஆகக்கூடியது கோடு ஓஎக்ஸுக்கு செங்குத்து கோடு வரையலாம். ஓஎக்ஸுக்கு செங்குத்து கோடு. ஓஎக்ஸுக்கு செங்குத்து கோடு என்ன செய்வீர்கள்? அமைப்புல படிச்சு விட்டீங்க. என்னென்ன படிச்சீங்க? ஒன்று சொல்ற மூளை மட்டத்தை பயன்படுத்தி கீறட்டா. மூளை வட்டம் என்ன செய்யல்? இதெல்லாம் மூளை வட்டத்தை விதிச்சு நேர அடிக்கிறது செங்குத்து. எல்லாட்டி செங்குத்து இருசமா ஊராக்கி படிச்சிருப்பீர்கள். செங்குத்து இருசமா ஊராக்கி வட்டாயி ஆக்குறது. சரியா? எல்லாம் திருப்பி படிப்பிப்பான். சரியா? இது மெனக்கடை இல்லையா? செங்குத்துனா இதுல செங்குத்து மூளை மட்டத்தை வச்சு கீறணும். இது செங்குத்து, இது ஒரு செங்குத்து, இது ஒரு செங்குத்து. சரியா? இப்ப பாருங்க எங்களுக்கு ஏ கமா பி சி என்று பெயர் இருக்கா. ஏ இது பி இது சி. அப்ப நீங்கள் இதெல்லாம் அமைப்பும்படி தானே கீறுனீங்க. அமைப்பும்படி கீறேக்க நீங்கள் நீளங்களை அடிமட்டத்தை வச்சு அளக்கலாமே இல்லையோ? ரூலரை வச்சு அளக்கலாம் தானே. என்ன அளக்கலாம்? ஏன்னா அமைப்பும்படி தானே கீறியது. இது 500 சென்டிமீட்டர், ஓஎக்ஸ் 500 சென்டிமீட்டர், ஓஎக்ஸ் சமன் ஓவை தானே 500 சென்டிமீட்டர் இருப்பியா. அது அமைப்பும்படி கீறியிருப்பியல். 30 வாகை அமைப்பும்படி கீறியிருப்பியல். அப்ப என்ன அமைப்பும்படி கீறேக்க இதுவும் இந்த நீளத்தையும் காணலாம் தானே. இப்ப பிஏ காணலாம், கியூபிஏ காணலாம். பிஏ இந்த பெருமானம், ക്യൂബിന്റെ പരിമാണം ആർസിന്റെ പരിമാണം. ശരിയോ? നമ്മളാ ஆர்சியை காணலாம். அதே மாதிரி ஓஏ காணலாம், ஓஏ காணலாம், ஓபியை காணலாம், ஓசியை காணலாம். ஓஏ காணலாம், ஓபியை காணலாம், ஓசியை காணலாம். ஏன் நம்ம இப்படி கழிச்சுட்டு போறோம்டா? இங்க பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணி. பிஓஏ செங்கோண முக்கோணி, ஓகியூபி செங்கோண முக்கோணி, ஓஆர்சி ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியில கலைக்க வேண்டிய விஷயம் என்ன? செம்பக்கமும் செம்பக்கம் கலைக்கணும், இந்த மற்ற ரெண்டு பக்கங்களையும் கலைக்கணும். அப்ப செம்பக்கம் ஓஆர் தெரியும் தானே. இந்த பிரமாணம் போட்டுக்கிட்டா ஓஆர் தெரியும். அதே மாதிரி இதொரு செங்கோண முக்கோணி தானே ஓபிஏ. ஓபிஏ செங்கோண முக்கோணிண்டா ஓஏ கதைக்கலாமே இல்லையோ? ஓஏ உங்களுக்கு தெரியும் தானே. அடிமட்டத்தை வச்சு காண்பிருப்பிய சரியோ? ஓஏ அடிமட்டத்தை வச்சு காண்பிருப்பிய. ஓஏ என்ற பிரமாணம், இந்த பிரமாணம் தெரியும். அதே மாதிரி ஏபி என்ற பிரமாணம் தெரியுமெண்டா ஓபி என்ற பிரமாணம் தெரியும் தானே. இந்த முக்கோணி ஓபிபியில ஓபி தெரியும். அதே மாதிரி முக்கோணி ஓஆர்சியில ஓசி என்ற பிரமாணம் தெரியும். சரியோ? அதான் ஓஏ ஓபி ஓசி இந்த மூணு தான் தெரிஞ்சிருக்கும். அதோட பிஏ கியூபி ஆர். சரியா? இதெல்லாம் ரூலரை வச்சு அளக்க சரியா வரும் மெக்ரேட்டா. சரியா? இப்ப இதுக்கு என்ன செய்ய போறோம்டா, இப்ப இந்த பக்கத்து நீளத்தை நீங்க அளக்க எவ்வளவு வருதுண்டாலாம், பிஏ அளக்க எவ்வளவு வருதுண்டாலாம் 1 சென்டிமீட்டர் வருது. ரூலரால் அளக்க 1 சென்டிமீட்டர் வரலாம். சரியோ? பிஏ 1 சென்டிமீட்டர் வருது. அதே மாதிரி ஓஏ அளக்க எவ்வளவு வருதா? 1.7 வருது. ஓஏ அளக்க 1.7 வருது. ஓஏ 1.7. அப்ப ஓஏ வந்து 1.7. சரியோ? பிஏ எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். அப்ப முக்கோணி ஓபிஏயில் விஷயம் என்னங்களா? முக்கோணி ஓபிஏயில் பக்கங்களுக்கு இடையிலான வீதம் தானே கூட போறோம். ஓபிஏ கருதுக. முக்கோணி ஓபிஏ கருதுவோம். முக்கோணி ஓபிஏ கருதுக பக்கங்களுக்கு இடையிலான வீதம் போடுவியல். இருங்க அப்படியே வரணும்.
முக்கோணி ஓபிஏ கருதட்டான். ஓபிஏ என்னத்தை கருதணும்? கோணம் பி. இதான் இந்த கோணம் தான் 30. இந்த கோணத்தை கருதுவோம். பிஓஏயில் முக்கோணி ஓபிஏயில் முதல் கடினமே அதே மாதிரி தான் இருக்கோம். பிஓஏ கருதுக. பிஓஏ கருது. பிஓஏ கருவினா இப்ப பாருங்க, இது 1 சென்டிமீட்டர், இது 1.7 சென்டிமீட்டர். ஓஏ 1.7 அளக்கை கலந்து ஓஏ வந்து அளக்கைக்கு 1.7 வருது. பிஏ அளக்கைக்கு 1 சென்டிமீட்டர் வருது. சரியோ? ரெண்டு பக்கங்கள் தெரியும் தானே, ஓஏயும் தெரியும் பிஏயும் தெரியும். சரியோ? ஆயிரத்துல 2 சென்டிமீட்டர் தெரியும், செம்பக்காவும் தெரியும். அப்ப இந்த 30 கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் என்ன? 30 கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் என்ன இருக்கு? பிஏ தானே. பிஏ எதிர்ப்பக்கம். அயற்பக்கம் என்னவா இருக்கும்? ஓஏ. மிச்சம் பிஏ என்ன? பிஏ இந்த கோணத்துக்கு எதிராக இருக்க 30க்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பக்கம். பிஏ எதிர்ப்பக்கம். ஓபி செம்பக்கம். செங்கோணத்துக்கு எதிரான வர்க்கம். இது செம்பக்கம் செங்கோணம் இல்லையே. செங்கோணத்துக்கு எதிரான வர்க்கம் ஓபி செம்பக்கம். ஓஏ என்ன? இந்த பக்கத்து கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஓஏ அயல்பக்கம். சரியோ? விளங்கா? இப்ப இந்த 30 பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் நான் பிஏ செம்பக்கத்தையும் எதிர்பக்கத்தையும் எடுக்கிறது. பிஏக்கும் ஓபிக்கும் எழுதுறேன் விகிதம். பிஏ எவ்வளவு? பிஏ 1 சென்டிமீட்டர். ஓபி எவ்வளவு? ஓபி ஓபி எவ்வளவு? 2 சென்டிமீட்டர் தானே தந்திருக்கிற. அதையே சொல்லியிருக்கிறேன். ஓவில இருந்து 2 சென்டிமீட்டர் தூரத்துல பிஏட புள்ளிய மார்க் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அப்ப 1 இது 2 எவ்வளவு? 0.7. அப்ப 0.7. சரியா? விளங்களா? 0.7. இப்ப இதே முக்கோணி ஓபிஏ கருதுறேன், அதே கோணத்தை கருதுறேன். ஓஏ பிஏக்கும் ஓபிக்கும் வழிக்கிட்டான். அடுத்தது பிஏ விட்டுட்டு ஓஏ எழுதலாம். ஓஏங்கள் ஓபி தான். ஓபி அப்படியே இருக்கு. ஓஏ எவ்வளவு? 1.7. ஓபி எவ்வளவு? சரி, 17 20. 5 சுருக்கிங்க வேண்டாம். 85. 0.5. சரியா? அடுத்தது ஓபி வந்துட்டு ஓபி இல்லாமலும் இல்லை வேணும். பிஏஎம் ஓஏஎம் ஒன்று. பிஏ எவ்வளவு? 1. ஓஏ 1.7. இப்படி வீராங்கள் எழுதிருக்கோமோ இல்லையோ? இது விளங்குதா? வீராங்கள் எழுதினது விளங்குதா? ஒரு முக்கோணிய கருதி அந்த முக்கோணியில இருக்கிற பக்கங்களுடைய விகிதங்கள் எழுதியிருக்கோம். அதாவது அமைப்பின்படி சொன்னவர் பி என்ற புள்ளி 2 சென்டிமீட்டர்ல இருக்கு, கியூ என்ற புள்ளி 4 சென்டிமீட்டர்ல இருக்கு, ஆர் என்ற புள்ளி 7 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓபி எவ்வளவு, ஓகியூ எவ்வளவு, ஓஆர்னு தெரியும் உங்களுக்கு. ஆக தெரியாது செங்குத்து வரைய சொன்னவர்களோ பிஏ தெரியாது, ஓஏ தெரியாது,
அதே மாதிரி கியூபி தெரியாது, ஓபி தெரியாது, ஆர்சியும் தெரியாது, ஓசியும் தெரியாது. ஆக உங்களுக்கு இப்ப ஒரு அளக்கே நீங்கள் என்ன செய்வீங்க, ரூலரா வச்சு தான் அளக்கணும். ஏன் அமைப்பின்படி கீறி போட்டு ஓஏன்ற நீளத்தை அளக்கேக்க உண்டு மெடிசன் நீங்க போய் ரஃபா செய்து வேறங்க. அந்த நீளத்தை அளக்கேக்க உண்டு மெடு வரணும் ஓஏ. அதே மாதிரி பி எவ்வளவு வரணும், 1 சென்டிமீட்டர் வரணும். அப்போ 1 சென்டிமீட்டர் வருதுண்டா இந்த காரணம் அந்த பக்கங்களுக்கு இடையிலான வீதங்களை எழுதி இருக்கிறேன். இங்க ஒரு பிஏங்கள் ஓபி அந்த 30 கோணத்தை கருதி கோணங்கள் பக்கங்களுக்கு இடையிலான விகிதத்தை எழுதி இருக்கிறேன். இது விளங்குதா? பிஏயும் ஓபியும் கருதி இருக்கிறேன். பிஏன்றது என்ன, எதிர்பக்கம். ஓபின்றது செம்பக்கம். அதே மாதிரி ஓஏ அயற்பக்கம், ஓபி செம்பக்கம். அப்ப அயற்பக்கத்தையும் செம்பக்கத்தையும் கருதி இருக்கிறோம். முதலாவதுல எதிர்பக்கத்தையும் செம்பக்கத்தையும் கருதுறோம். பேருந்து அயற்பக்கத்தையும் செம்பக்கத்தையும் கருதுறோம். அடுத்ததுல பிஏ பாருங்க, பிஏ எதிர்பக்கம், ஓஏ அயற்பக்கம். எதிர்பக்கத்தையும் அயற்பக்கத்தையும் கருதுறோம். சரியா? அப்ப மாறி மாறி கருதி இருக்கிறோம். 3 இது கருதி இருக்கிறோம். ஒன்று எதிர்பக்கத்தீங்கள் செம்பக்கம், அயற்பக்கத்தீங்கள் செம்பக்கம், தேனாங்கால எதிர்பக்கத்தீங்கள் அயற்பக்கம். எந்த கோணத்துக்கு? 30 என்ற கோணத்துக்கு. சரியா? கோணம் மாறிச்சுன்னா மாறுமண்டில சொன்னான். எதிர்பக்கம் அயற்பக்கமா மாறி கோணம் மாறிச்சுண்டா. இல்ல ஒன்று பேர் பத்திங்கள் பயனிட பத்திங்கள் பயனல் இந்த சைபர் தசம் 63 55 இங்கதான் 85 15 150 8 சைவசம் 58. சரியா? சைவசம் 58 அன்னளவா சைவசம் 6 வருமா? சரியோ? இதே மாதிரி நீங்கள் வீட்டை செய்து கொண்டு வரணும். எதுக்கு? மற்ற பக்கங்கள் இருக்கல்லோ. இப்ப இந்த முக்கோணியை கருதினீங்க, முக்கோணி ஓபிஏ கருதினீங்க. முக்கோணி ஓபிஏ இந்த சின்ன முக்கோணியை கருதினீங்க. அதே மாதிரி முக்கோணி முக்கோணி என்ன கருதணும்? ஓகியூபி செங்கோண முக்கோணியை தான் கருதுவோம். ஓகியூவை கருதுவ கருதுவ ஓகியூபியை கருதுவ. அதே மாதிரி அடுத்த பெரிய செங்கோண முக்கோணி பெருசு ஓசியா, முக்கோணி ஓசியா. ஓசியா. சரியோ? இவ்வளவு முக்கோணிக்கும் நீங்கள் 3 பக்கங்கள் நீளங்களே மாதம் இருக்கணும். இந்த நீளம் தெரியும். ஓஆர் முக்கோணி ஓசியாருக்கு ஓஆர் சம்பக்கம் அது தெரியும். ஆனா ஓசி தெரியாது, சிஆரும் தெரியாது. அதே மாதிரி முக்கோணி ஓகி பிக்கு நீளம் செம்பக்கம் ஓகியூ தெரியும், ஓபி தெரியாது, பிக்யூ தெரியாது. இப்ப நீங்கள் அமைப்பின்படி குறி போட்டு ரூலரால அளந்து எடுக்கணும். அளந்தெடுத்து இதே மாதிரி பக்கங்கள் வீதங்களை எழுதி கொண்டு வா. சரியோ? இப்ப இதுல கலைக்க போற விஷயம் வந்து பிஏன்றது என்ன எழுதுவோம்.
இப்போ சைன் அடி இருக்கு பாருங்க. பிஓஏ என்ற கோணத்துக்கு ஒரு சிறப்பு பேர் கொடுத்துருக்கேன், சைன் அண்டு, SIN. சைன் என்ற பேரால சிறப்பு பேர் கொடுத்துருக்குறேன். அப்ப சைன் பிஓஏ என்றது என்ன வாய்வாடுண்டா எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். முதல் எழுதினே எதிர்பக்கம் என்ன, இந்த இடம் பிஏங்களோ பி, அதைத்தான் நாங்கள் எழுதி. அப்ப எதிர்பக்கம் ஒரு கோணத்துக்கு வருதுண்டா நீங்கள் அங்க கதைக்க வேண்டிய விஷயம் சைன். எதிர்பக்கம் ஒரு கோணத்துக்கு வருதுண்டா கதைக்க வேண்டிய விஷயம் என்ன, சைன். சரியா, சைன் விளங்குதா? சைன் என்ற கோணத்தை கதைப்பான். அதே மாதிரி கொஸ்டன் கோணத்துக்கு பாருங்க. இந்த மூன்றே பேர் காலம் சைன் கொஸ் டேன். SIN சைன் பிஓஏ என்ற கோணம். பிஏ என்ற கோணம் அளவு 30 பாகை. அப்ப 30 பாகை, சரியோ, 30 பாகை. அடுத்தது கொசுக்கு எழுதுறான் பிஓஏ. கொஸ் என்ற கோணத்துக்கு பிஓஏ எழுதினா ஓஏங்கள் ஓபி என்று வரும். முதல் படிச்ச விஷயம் தான் இந்த ஓஏங்கள் ஓபி. அடுத்தது டேன் பிஓஏக்கு பிஏங்கள் ஓஏ என்று எழுதுறோம். சரியா, இதை நாங்க சொல்ல போறோம். எதிர்பக்கத்தீங்கள் செம்பக்கம். பக்கங்களே நான் வீதம் படிச்சவല്ലോ அதைத்தான் சொல்றேன். பக்கங்களா வீதம் தான் இந்த சைன் பெருமானத்துக்கு வருது. எதிர்பக்கத்தீங்கள் செம்பக்கம் என்று சொன்னா இந்த கோணத்துக்கு சைன் எடுக்கிறது. இப்ப இதுல பாருமா ஓஏன்றது அயற்பக்கம் தானே. இந்த இடத்துக்கு பாருங்க ஓஏன்றது அயற்பக்கம். முதல் பையலாம் படிச்சுட்டான். ஓஏன்றது இந்த கோணத்துக்கு இங்க இருக்குது அயற்பக்கம், இது எதிர்பக்கம், இது செம்பக்கம். அப்ப ஓஏன்றது அயற்பக்கம், அயற்பக்கத்தின் செம்பக்கம். ஓபி செம்பக்கம் தானே. பிஏன்றது என்ன, எதிர்பக்கம். ஓஏ என்பது அயற்பக்கம். இது விளங்குதா? சைன் பிஓஏ நான் சொல்ல போறேன். பிஓஏ தெரியும் தானே, 30 வாட். சைன் 30 பிஏங்கள் ஓபி. பிஏ எவ்வளவு, பிஏ தெரியும் தானே 1 சென்டிமீட்டர், ஓபி 2 சென்டிமீட்டர். சைன் 30 எவ்வளவு, சைபர் தசம் 5 இல்லையோ. அப்போ 30 கோணத்துக்கு சைன் பெருமானம் சைபர் தசம் 5. அதே மாதிரி கொஸ்டுக்கு எடுக்க போறியா, கொஸ் 30 தானே, பிஓஏ 30, ஓஏங்கள் ஓபி, அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம். இதெல்லாம் பாடமா கேட்கணும். ஓஏ எவ்வளவு, 1.7.
அப்ப சைனுண்ட பெருமானம், கொஸ்டுண்ட பெருமானம், டேனுண்ட பெருமானம் மூன்றும் கண்டிருக்கிறோம். இந்த மூன்றும் கதைக்கிற விஷயம் தான் திரிகோண கணிதம். விளங்குதா? சைன் கொஸ் டேன். சைன் தீட்டா கொஸ் தீட்டா டேன் தீட்டா. தீட்டான்றது என்ன? கோணம். சரியா? தீட்டான்றது கோணம். அப்ப உங்களுக்கு சைன் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. பிஓஏ சைன் பிஓஏ கழிச்சிருக்கிறேன். கொஸ் பிஓஏ கழிச்சிருக்கிறேன். டேன் பிஓஏ கழிச்சிருக்கிறேன். அப்ப சைன் பிஓஏ சைன் 30. சைன் 30 என்ன சொல்லணும்? எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம்டா எதிர்பக்கத்தை என்ன செய்வியல்? பிஏ தானே எதிர்பக்கம். பி எங்களுக்கு தெரியுமல்லோ 1 சென்டிமீட்டர். ஓபி எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். அப்ப நீங்கள் 2 சைன் 30 வருமானம் எவ்வளவு? 0.5. 0.5. அதே மாதிரி கொஸ்பிஓ என்ற ஒரு ஆள் இருக்கிறார். கொஸ்ன்னு சொன்னா அயற்பக்கம் பேர். அப்ப தெரிஞ்சு வச்சுக்க முடியும். எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்மந்தப்படுதுண்டா சைன். அயற்பக்கமும் செம்பக்கமும் சம்மந்தப்படுதுண்டா கொஸ். எதிர்பக்கமும் அயற்பக்கமும் சம்மந்தப்படுதுண்டா அது டேன். கோணம் மட்டும் மாறாது. மூன்றிலையும் பாருங்க பிஓஏ தான் கழிச்சிருக்காரு. அதாவது 30 வாகையை கழிச்சிருக்காரு. சைன் 30, கொஸ் 30, டேன் 30. இது விளங்குதோ? பிள்ளைகள் விளங்குதா? திருப்பியோக்கா பாப்போம் அடுத்த கிளாஸ்ல. நான் கேள்வியல் செய்யணும். இதான் முக்கியம். சைன் 30 சைன் தீட்டா ஒரு கோணத்தின் சைனண்டா சைனுக்கு என்ன சொல்லுவோம்? எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம்ண்டா சைன். அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம்ண்டா கோஸ். எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம்ண்டா டேன். சரியோ? இதான் விஷயம். நீங்க வீட்டை அந்த சொன்னனே நீளங்களை அளந்து பார்த்து ஒருக்கா சரியா செய்யுங்க. இப்ப நான் இதுக்கு சொல்லி இருக்கிறேன். ஓஏ வந்து 1.7 வருது. பிஏ வந்து 1 சென்டிமீட்டர் வருது. அளக்கேக்க ரூலரால் அளக்கேக்க புக்கில் வந்திருக்க 1.7 1 சென்டிமீட்டர் வருதா? அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? இப்ப நான் முக்கோணி ஓபிஏ கருதி இருக்கிறேன். முக்கோணி ஓபிஏ சின்ன முக்கோணி. இப்ப அடுத்த பெரிய முக்கோணி செங்கோண முக்கோணியை கருதணும் ஓபிக்யூ. முக்கோணி ஓபிக்யூ கருதி ஓபிய காணுவியல். அதே மாதிரி என்னத்தை காணுவியல்? பிக்யூவையும் நீங்க ரூலரால அளந்து 2 நீளத்தையும் காணுவியல். கண்டு போட்டு இதே மாதிரி சைன் 30 கோஸ் 30 டேன் 30 போட்டு காணுங்க. சரியோ? எல்லாத்துக்கும் ஒரே பெருமானம் வருது கொண்டு பாருங்க. சரியோ? இப்ப சைன் 30 அங்கால இப்ப எல்லாத்துக்கும் சைன் 30 வருமானம் மாறாது. இப்ப நீங்க பெரிய முக்கோணிக்கு சைன் 30 எடுத்தாலும் இப்ப ஓபிக்யூ என்ற முக்கோணிக்கு சைன் 30 எடுக்கிறீங்களா எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் பெறும். சைன் என்றபடியா எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். இப்ப எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் பெறும். சரியோ? இதுக்கு கொஸ்டன் வரும். சிஓஎஸ் இது சைன் இது டேன். அப்ப சைன் 30 வரணும்னா இந்த கோணத்தை எடுத்தா எதிர்பக்கம் செம்பக்கம் வரும். அதே மாதிரி கொஸ் 30 எடுக்கிறா அயற்பக்கம் தான் வரும். அப்ப அயற்பக்கம் சம்பந்தப்படுமா இருந்தா பாருங்க. நீங்க இதுல மார்க் பண்ணி வைக்கலாம். அயற்பக்கம் சம்பந்தப்படுமா இருந்தா என்ன எடுப்பியல்? கொஸ் எடுப்பியல். அயற்பக்கம் அயற்பக்கம் சம்பந்தப்பட்டா கொஸ். எதிர்பக்கம் சம்பந்தப்பட்டா சைன். ஆனா செம்பக்கம் தான் வரும். எதிர்பக்கம் செம்பக்கம் சைன். அயற்பக்கத்தின் செம்பக்கம் கோஸ். எதிர்பக்கமும் அயற்பக்கமும் செம்பக்கம் இல்லாம எதிர்பக்கமும் அயற்பக்கமும் சம்பந்தப்பட்டா டேன்கள். இது டேன். எதிர்பக்கமும் அயற்பக்கமும் சம்பந்தப்பட்டா டேன். சரியோ? எதிர்பக்கமும் அயற்பக்கமும் சம்பந்தப்பட்டா டேன். விஷயம் விளங்குதா? அப்ப என்னதுன்னு பாவிக்கிறோம்னு தெரியும். எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்பட்டா சைன். எதிர்பக்கமும் அயற்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்பட்டா கோஸ். சிஓஎஸ் கோஸ். சைன் எஸ்ஐஎன். சைனா போட்டுட்டு பக்கத்துல அந்த கோணத்தை கூடிய 30 போடும். கோஸ்டா கோஸ்டலி போட்டு சைட்ல 30 போடும். எதிர்பக்கம் அயற்பக்கம் சம்பந்தப்பட்ட டேன். டேன் பக்கத்துல 30 போடும். சரியோ? நீங்கள் காண வேண்டியது முக்கோணி ஓபிக்யூக்கு முக்கோணி ஓசியா இருக்கும். இப்ப இதே கோணத்தை எடுங்க. 30 வாகை என்ற கோணத்தை கருதுங்க. 30 வாகை கோணத்தை கருதி உங்களுக்கு செம்பக்கம் தெரியும். இந்த 2 முக்கோணிக்கும் செம்பக்கம் தெரியும். ஓபிக்யூக்கும் செம்பக்கம் தெரியும். ஓசிஆருக்கும் தெரியும். நீங்கள் காண வேண்டியது அந்த கோணத்துக்கு அயற்பக்கத்தையும் எதிர்பக்கம் 30 கோணத்தை எடுத்தா ஓபிக்யூ முக்கோணியில ஓபி என்றது அயற்பக்கம், ஓக்யூ செம்பக்கம், பிக்யூ வந்து எதிர்பக்கம். அதே மாதிரி முக்கோணி ஓசிஆர்ல எடுத்தீங்கன்னா ஓசி என்றது அயற்பக்கம், ஓஆர் என்றது செம்பக்கம். சரியோ? ஆர்சி என்றது எதிர்பக்கம். விளங்குதா சொல்றது?
அப்ப எதிர்ப்பக்கம் அயற்பக்கம் செம்பக்கம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்த கேள்வி ஒரு சின்ன திருப்பி ஒரு விளங்கப்படுத்திட்டு கேள்விக்குள்ள போவோம். சரியா? இன்றைய காணும் பிள்ளைகள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். விளங்கிடுதா? விளங்காட்டிதான் கேளுங்க, திருப்பி விளங்கப்படுத்த கஷ்டமா இருக்கண்டா கேட்கலாம். திருப்பி அடுத்த வகுப்பு சொல்லுவேன். சரியா? சொல்லி போட்டு தான் தொடங்குவேன். முதல்ல இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்களை நாங்கள் சைன் கோணத்தால போட்டு காட்டுறோம். சைன் கோணம், டேன் கோணம், கொஸ் கோணம், 3 கோணத்தின் சிறப்பு பேரால 30 என்ற கோணத்துக்கு சிறப்பு பேர்களை கொடுத்து நாங்க என்ன செய்யறோம்? பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்களை கண்டு வச்சுக்கிறோம். இப்போ பக்கத்துங்களை விகிதத்தை காணிக்க இப்போ சைன் 30 நீங்க வேற எண்ணத்துல காணலாம். சைன் 30 ஓஏபி முக்கோணி ஓபிஏல காணலாம். முக்கோணி ஓபிஏக்கு சைன் 30 போடலாம். அதே மாதிரி முக்கோணி ஓக்யூபிக்கும் சைன் 30 போடலாம். 2 சைன் 30 என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். இப்ப நீங்க எடுக்க போறீங்க ரூலரால் அளந்து எடுக்க ஓபி ஓபியும் பிக்யூம் இந்த பெருமானத்தை எடுத்து சைன் 30 காணேக்க உங்களுக்கு சைன் 30 எவ்வளவு வரும்? 0.5 வரும். 0.5 வரும். அதே மாதிரி கொஸ் 30 எவ்வளவு வரும்? 0.85 கிட்ட வரும். டேன் 30 0.6 கிட்ட வரும். சரியா? அப்ப நீங்க அளந்து ஒருக்கா பாருங்க. விஷயம் விளங்குதா? ஏன்னா 30 வகை இந்த சைன் பெருமானமும் 30 கொஸ் பெருமானமும் என்ன செய்யாது? முக்கோணிகள் வேற வேற ஒழிய ஓபிஏ என்ற முக்கோணியும் ஓக்யூபியும் முக்கோணி ஓசிஆரும் மூன்றும் வேற வேற என்னபடியா அங்க இருக்க சைன் கோணங்களை நீங்க போடேக்க சைன் 30 போடேக்க என்ன செய்யும்? சைன் 30 பெருமானம் சமனா தான் இருக்கும். முக்கோணியெல்லாம் வேற வேற ஒழிய பக்கங்கள் நீளமும் வேற வேற. ஆனா சைன் 30 பக்கங்களின் விகிதம் என்னவா இருக்கும்? சமனா தான் இருக்கும். அதை விளங்கினீங்களாண்டா? சரி சரி பிள்ளையால் விளங்காடி கேளுங்க, விளங்காடி கமெண்ட் பண்ணுங்க. நேரமாவது டவுட் இருந்தா கேட்கலாம். பிள்ளைகள் ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க ஒரு செய்து பாருங்க. சரியா? மிச்ச முக்கோணியை இதை கீறிட்டு மிச்ச முக்கோணியை என்ன செய்யாது எழுதி பார்க்கணும். நீங்க எழுத வேண்டிய விஷயம் சைன் கோணம், கொஸ் கோணம், டேன் கோணத்துக்கான சமன்பாடுகளை எழுதி வைக்கும். சைன் கோணத்தின் வீதம் எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், கொசுக்கு அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம், டேனுக்கு எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம். இந்த 3 விஷயம் கட்டாயம் தேவை. ஓகே, அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரியா? திருப்பியக்கா சொல்லுவேன். சொல்லிட்டு தான் கேள்விக்குள்ள போவோம். உங்களுக்கு தெரியணும். நீங்க எழுதி கொண்டு வாங்க. ஓபி அந்த முக்கோணி ஓபிக்குல ஓபியையும் பிக்யூவையும் காணுங்க ரூலரை வச்சு. சரியா? அமைப்பின்படி கீர்னீங்கன்னா ஓபியும் பிக்யூவும் சரியா எடுக்கலாம். அதே மாதிரி ஓசியையும் சிஆரையும் காணணும். கண்டிங்களா எல்லாத்தின் சைன் 30 பெருமானங்களும் சமனா இருக்கும். அதே மாதிரி கொஸ் 30 பெருமானமும் சமனா இருக்கும். டேன் 30 பெருமானமும் சமனா இருக்கும். வாய்வாடுகளை ஞாபகம் வச்சிருக்கும். சைன் 30 எதிர்பக்கத்தில் செம்பக்கம், கொஸ் 30 அயற்பக்கத்தில் செம்பக்கம், டேன் 30 எதிர்பக்கத்தில் அயற்பக்கம். சரியா? அடுத்த கிளாஸ் பார்ப்போம். திருப்பியாக சொல்லுவேன். சொல்லிட்டு கிளாஸுக்கு போய் கேள்விகளுக்கு போய். சரி, ஓகே, குட் நைட்.